மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பார்க்கக்கூடிய தெய்வம் விநாயகர், அதே போல் அனுமன். 7.5 சனி இருப்பதையும் ஜென்ம சனி இருப்பதையும் அடிவயிறில் பிரச்சனைகள், மலக்குடலில் பிரச்சனைகள், பெருங்குடலில் பிரச்சனைகள், சிறிய குடலில் பிரச்சனைகள், முதுகு தண்டுவடம், கழிவு பாதை, முட்டுக்கள், பாதம் இதெல்லாம் வராமல் இருக்க என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணால் எதுவுமே வராது. நிறைய மோர் குடித்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் எப்பொழுதும் ஜீரணமாகக்கூடிய உறுப்புகள், இரவு நேரத்தில் உணவுகளை மாற்றிக்கொள்வது, இரவு நேரத்தில் அதீதமான உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் காலை பகல் வரைக்கும் எடுத்து இரவு நேரம் பட்னி கிடத்தால் சனியால் தொந்தரவு வராது என்பது ஐதீகம். பழங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய பழங்கள் 6 மணிக்குள்ளாக, எப்படி இந்த ஜெயின் சமூகம் 6 மணிக்குள்ளாக உணவுகளை முடித்து கொள்கிறார்களோ அதுபோல் முடித்து கொண்டு பாருங்கள். வேறு லெவலுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அனுகூலமான அமைப்பு இந்த ஆண்டு. 7.5 சனியிலே நல்லது நடக்கும், கல்யாணம் நடக்கும், குழந்தை அமைப்புக்கு நடக்கும், வேலை இல்லாத அமைப்பு வேலை கிடைக்கும், தொழில் கிடைக்கும், அப்பா அம்மாவோட சண்டை இருந்தால் அந்த அமைப்பு மாறி அந்யோன்யம் கிடைக்கும். அரசியலில் அதிகமாக ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் மீனமும் வரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு வரும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், பழக்க வழக்கம், வண்டி வாகனத்தில் நிதானமாக போகுமாறு அன்புடன் போயிட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடிய ராசிகளில் விருச்சகம் வரும், மேஷம், துலாம் ராசி வராங்க, விருச்சக ராசி வராங்க, மீன ராசி வராங்க. இவங்கெல்லாம் புது வருஷம் வந்தாவே குலதெய்வத்துக்கு ஓடிடணும். நல்லது நடக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அதுவரை சிறிது கவனமாக பார்த்தாலும், ஆனால் அது வரைக்கும் தொழிலில் நல்லா இருக்கும். மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தொழிலை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது, உத்தியோகத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, வியாபாரத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, படிப்பை பற்றி கவலைப்படக்கூடாது. எல்லாமே சப்பன்னு அற்புதம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிக கூடக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள் என்பதை வண்டி வாகனம், புது அமைதி, புது பந்தம், எடுத்த காரியத்தில் ஜெயம், வியாபாரத்தில் அனுகூலம், செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மீன ராசி. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதிய முயற்சிகள், வெற்றிகள் ஏற்படும். அடுத்த வருடம் 27வது வருடம் ஜூன் மாதத்துக்குள் திருமணம் மற்ற விஷயத்தெல்லாம் தள்ளி போடாமல் டக்குன்னு முடித்து கொள்வதும். 5ஆம் இடத்தில் ராசிநாதனான குரு, 10க்குரிய குரு உச்சம் பெறப் போகிறார். இந்த குரு பயிற்சியில் மே மாதத்திலிருந்து ஜூன் மாதத்திற்குள்ளாக வலிமையை கொடுப்பார். அதனால் எல்லாமே நல்லது நடந்தாலும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் படிக்க பூர்வ புண்ணிய தோஷம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். செவ்வாய்க்கிழமை பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை தவிர கொடுக்க மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய நம்பிக்கை, அனுகூலங்கள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் 12இல் ராகு இருப்பதனால் யோக பலங்கள், லாட்ரி சீட்டெல்லாம் வாங்குவது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பக்கத்தில் கடல், நீர், குளம், ஏரி, டேமு இந்த பக்கத்துலலாம் வீடு நிலம் வாங்கிறதெல்லாம், மலை பிரதேசங்களில் வீடு நிலம் வாங்கிறதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் கனவுகளெல்லாம் நிறைவேறுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய பொறுப்புகள் வரக்கூடிய ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை மீனராசிக்காரர்கள் பெறுவார்கள். ஆக மொத்தத்தில் 7.5 சனி இருப்பதனால் உடற்பயிற்சியை மறந்தீர்கள் என்றால் நான் சொன்ன அத்தனை நல்லதும் நடக்காது. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call